ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் பிஜி. ஆக்டர்ஸ் கங்கனா ரனாவத்தை கன்னத்தில் அடித்த போலீஸ். டைட்டில் இப்படி. நடந்த இந்த விஷயம் மீடியாவில் ட்ரெண்டிங் தான். ஏன் அடித்தாங்க, எதுக்கு அடித்தாங்க, அவங்களுக்கு என்ன சம்மந்தம், அந்த பிரச்சனையால் அந்த போலீஸுக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரி நிறைய கொஷின் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு 2 to 3 நிமிஷத்தில் பார்த்துருவோம். இப்போது கங்கனா ரனாவத் ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற மாண்டி லோக்சபா தொகுதி எம்பி கூட தான். கன்னத்தில் அடித்த அந்த போலீஸ்கார அம்மாவுக்கு சப்போஸ் ஒரு வேலை போச்சுன்னா நான் வேலை தரேன்னு 100% கேரண்டின்னு ஒரு இசையமைப்பாளர் சொல்லியிருக்காரு. ஒரு தொழிலதிபரோ கன்னத்தில் அடித்த அந்த போலீஸ்கார அம்மாவுக்கு நான் 1 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ, அந்த பொண்ணு மேலே தேவையில்லாமல் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாலோ விவசாய அமைப்புகள் நாங்கள் போராட்டம் நடத்துவோம்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. என்னையா நடக்குது ஒன்றுமே புரியல. கங்கனா ரனாவத் டெல்லி போகிறதுக்காக சண்டிகர் ஏர்போர்ட் வந்திருக்கிறாங்க. சண்டிகர் ஏர்போர்ட்டில் இருக்கிற செக்யூரிட்டி செக்இன் ஏரியாவுக்கு போயிட்டு இருந்தப்போ அங்கே வந்த சிஐஎஸ்எஃப் லேடி போலீஸ் ஒருத்தர் அவங்க கன்னத்திலே பலார்னு விட்டுருக்குறாங்க. இந்த சம்பவம் தான் இப்போ பெரிய பரபரப்பாக கிளப்பி விட்டுச்சு. உடனே பக்கத்தில் இருந்த அசிஸ்டண்ட்டு போலீஸ்காரங்க அந்த லேடி போலீஸை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கங்கனா ரனாவத்துக்கோ எதுக்கு அந்த அம்மா நம்மளை அடித்தது, என்னமோ திட்டிட்டு வேற போகுது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அடி வாங்கின கையோட கிளம்பி டெல்லிக்கு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை சும்மா விட்டுருவாங்களா என்ன? அந்த அம்மாவை கூப்பிட்டு ஒரு விசாரணை வச்சுருக்காங்க. ஏமா இந்த மாதிரி அந்த ஆக்ட்ரஸை அடிச்சிட்டிங்க அப்படின்னு விசாரணையில் கேட்டதுக்கு, டெல்லியில் நடந்த விவசாய போராட்டத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி 100 ரூபா 200 ரூபா வாங்கிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த போராட்டத்தில் எங்கள் அம்மாவும் இருந்தாங்க. போராட்டக்காரர்களை இழிவுபடுத்துறதுனால எனக்கு கோவம் வந்துருச்சு, பலார்னு ஒரு அறையும் விட்டுட்டேன் அப்படின்ட்டாங்க. எங்கள் அம்மாவோட மரியாதையை காப்பாற்ற இந்த மாதிரி 1000 வேலையை கூட நான் இழக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நடந்த இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.